வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இந்த பைக் வந்து என் கைக்கு கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து புது பைக். ஸோ பைக் எடுத்து 3 days தான் ஆகுது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எனக்கு வந்து ட்ரீம் பைக். என்னால் கடைசி வரைக்குமே வாங்க முடியல. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது வந்து அப்போ தான் அந்த பைக் லான்ச் பண்ணாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இந்த பைக் வாங்குவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இருந்தேன். ஏன்னா இந்த பைக்கை வந்து நான் நிறைய பேர்கிட்டேருந்து வாங்கி காலேஜ் படிக்கும்போதே ஓட்டி பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து நிறையா அப்கிரேடெலாம் இல்லை. அண்ட் இப்போவும் ரொம்ப பெருசாக அப்கிரேட்லாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பைக் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 200cc இன்ஜின். இதோட பவர் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது 25.1 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 19.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி கிடையாது. இது வந்து ஆஸ்ட்ரியன் கம்பெனி. நான் ஆல்ரெடி வந்து டியூக் 390, 125, RC 390 இந்த எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து மேலே வீடியோவில் வர ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த பைக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், இன்னைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் 170க்கு மேலே வருது. ஸோ இன்னைய தேதிக்கு இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பைக்ஸ் இதை பீட் பண்ண வந்திருக்கு. அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஒரு நேக்கடு பைக் அப்படின்னு சொன்னாவே இதுதான் நேக்கடு பைக், ஓகேங்களா. ஸோ இது வந்து பல்சர் 220, அப்புறம் பல்சர் 180 அந்த மாதிரி பைக் இருக்கும்போது இந்த பைக் வந்து சுத்தமாக பிரித்து வெறும் என்ஜினும் டயர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பார்க்கும்போது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இது வந்து ஒரு நேக்கடு பைக் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா நிறைய பைக் வந்து இப்போது மோஸ்ட்லி நேக்கடு பைக் தான் அதிகமாக வருது. பட் அந்த டைமில் வந்து பார்க்கும்போது ஒரு சட்டை இல்லாத மனுஷன் எப்படி ரோட்டில் போகிறானோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2011 பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த வண்டியை ஃபஸ்ட்டு. இப்போ 2019, ஒரு 8-9 வருஷமாக இந்த பைக் வந்து இன்னும் வந்து ஃபீல்டை வந்து மாசாக கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரம் இந்த பைக்கை நான் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த பைக்கை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு ஓட்டி பார்க்கலாம். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா வெரி லைட் வெயிட். ஐ திங்க் 140 something kg தான் இது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டேக்கோமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோ மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோ. ஸோ 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆவரேஜ், அதாவது மைலேஜ் கொடுத்துருக்காங்க. 27 km காமிக்குதுல்ல. ஸோ சர்வீஸ் டியூ, அப்புறம் வந்து எவ்வளோ ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு போனது, ஸோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து இன்ஜினோட ஹீட்டிங் டெம்பரேச்சர், அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஃபியூயல் கேஜ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலாக. சென்டரில் வந்துட்டு கிளாக் இருக்குது. ரைட்டில் ஏபிஎஸ் இண்டிகேட்டர், அப்புறம் என்ஜின் வார்னிங், மேலே வந்து டேர்ன் இண்டிகேட்டர். ஷிஃப்ட் ஆர்பிஎம் அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்பிஎம்மில் ஷிஃப்ட் பண்ணுமோ அது வந்து இண்டிகேட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்து நியூட்ரல். ஸோ இங்கே லோ பீம், ஹை பீம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்னிங் எரியும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து லாக். ஸோ ஓவராலாக வந்து குட்டியாக இருந்தாலுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இன்னைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 390 இருக்கிறதுலாம் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஸோ இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர், வெரி லைட் வெயிட். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. செகண்ட் கியர் போனவொடனே அப்படியே வண்டி வந்து ஜங்க் ஆகுது. செகண்ட் கியர். ஸோ செகண்ட் கியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6000 RPMல ஷிஃப்ட் ஆர்பிஎம் வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. அதாவது தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. தேர்ட் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா வாவ். ஸோ 8000 RPM. தேர்ட் கியரில் வந்து 8000 RPMல வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. நைஸ். ஆக்சுவலாக இந்த பைக் பேசிக்கலாக ஷார்ட்டர் கியர் ரேஷியோ, அதாவது என்ன ஷார்ட்டர் கியர் ரேஷியோனா என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இதில் வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து இது அதிகம். ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து என்னால் டேர்ன் பண்ண முடியல பாருங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான். ஓகே, இங்கே ஷார்ட்டர் கியர் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்துட்டு டாப் கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் 35-40 வரைக்கும் போக முடியும். அட் த சேம் டைம் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் என்னென்னா சீக்கிரம் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் ரொம்ப தூரம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் போட்டுட்டு அது இந்த செகண்ட் கியர்லேயே நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்களே ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஷார்ட்டர் கியர் ரேஷியோ. பட் இது ஒரு விதத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பாருங்கள், நான் 4th கியர் போட்டால் ரொம்ப அசால்ட்டாக பாருங்கள், கியர் இடிக்காது. ஸோ சிட்டிக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக்காக வந்து டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணலாம்.
டக்கு டக்குன்னு கியர் ஷிஃப்ட் பண்ணி டாப் ஸ்பீடு போயிடலாம். அதனால தான் இந்த பைக் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக ரேஸ் ட்ரை பண்ணுவாங்க, ட்ராக் ரேஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது உங்களே வந்து போக வைக்கும். ஸோ 4th கியர்லேருந்து நல்லா வந்து பவர் டெலிவரி இருக்குது. ஆக்சுவலாக பவர் டெலிவரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனியராக இருக்குது. எங்கேயுமே வந்து டியூக் 390 மாதிரிலாம் கிடையாது. ஸோ சில இடத்துல ஸ்பைக், அதேமாதிரி 250லேயுமே வந்து அந்த 6000 RPM மேலே வந்து நீங்கள் சடனாக அந்த ஸ்பைக் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் இதில் கிடையாது. கிராஜுவலாகவே அப்படியே இம்ப்ரூவ் ஆகுது. பட் குட் பவர். ஆக்சுவலாக அந்த 8000 RPM, ஆமாம் 8000 RPMல ஆஸ் பர் த ஸ்பெக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டார்க்கை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து லைவாக வந்து ரியல் டைம் காமிக்குது. ஸோ மைலேஜ் வந்து 24.1 km/L. அண்ட் மற்றபடி இதோட ரைடிங் போச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பைக் வந்து நல்லாவே அப்ரைட்டில் வந்து உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் என்னென்னா கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரியர் செட். ஸோ என்னோடய ஹிப்புக்கும் பேக் சைடில் போகுது கால். ஸோ இதனால் என்ன ஆகுனா என்னோடய பட்டு உட்காரல, கீழே சீட்டில் வந்து என்னோடய பட்டு உட்காரல. என்னோடய பட்டுக்கு பதிலாக அந்த இன்பிட்வீன் பார்ட் வந்து உட்காருது கீழே. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லாங் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் எடுக்கும் அந்த இடத்துல. ஸோ பட்டு உட்கார மாதிரினா நீங்கள் வந்து காலை இப்படி தூக்கி இப்படி வச்சிங்கன்னா தான் உங்கள் பட்டு வந்து கரெக்டாக சீட்டில் உட்காரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து நீங்கள் சீட்டில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய எரிச்சல் இருக்கும். அண்ட் சீட்டோட குஷன் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து கம்ஃபர்டபுளான டிசைன், ஆனால் குஷனிங் வந்து அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து சீட்டை வந்து காமிக்கிறேன் ஒரு இடத்துல நிறுத்தி. ஸோ ரா மெஷின் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் டியூக்கை தாராளமாக சொல்லலாம். அதான் ஸோ 0 to 100 அப்படிங்கிறது இந்த பைக்கில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் நம்ப முடியல. ஓகே, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வண்டியை பற்றி சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதான் சீட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பில்லியன் ரைடருக்கு எவ்வளோ ரேஷியோ ஹைட் கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதில் உட்காந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா வெல் ஸ்கல்ப்டட், பட் குஷனிங் இல்லை. மற்றபடி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட் த சேம் டைம் கால் ஊன்றதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த சீட்டோட ஹைட் வந்து 800 mm நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட ஹைட் வந்து 5.8 feet டால். எனக்கு வந்து லேண்ட் ஆகுது, பட் என்னை விட கொஞ்சம் கம்மியாக 5.5 இருந்தால் கூட கொஞ்சம் கால் நீங்கள் இப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃப்ளாட்டாக அப்படி வைக்க முடியாது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து எல்இடி செட்டப், ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் பல்பு தான். ஸோ இன்னும் வந்து அவங்க எல்இடிக்கு அப்கிரேட் ஆகலை. அண்ட் தென் இப்போ இந்த வண்டியில் வந்து என்ன எனக்கு பிடிச்ச விஷயம்னா அந்த ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓகே, அதாவது கல் பெருசாக அடிக்கிறத தடுக்கும், பட் இருந்தாலும் சேரெலாம் அடிக்கும். பாருங்கள், சேரெலாம் அடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபெண்டர் ரொம்ப லூஸாக இருக்குது. அண்ட் தென் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கீர் லிவர் அண்ட் ஃபுட் பெக்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம். ஸோ ரொம்ப ஷார்ப்பான ஃப்ரேம். நீங்கள் வந்து பைக்கை எதில் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கரெக்டாக போகும், அதில் எந்த இதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ். ஸோ ரெண்டுமே வந்து பைப்ரேக் காலிப்பர் தான். பேக்கில் வந்து 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பைப்ரேக் காலிப்பர் தான், டூயல் சேனல் ஏபிஎஸோட வருது. அண்ட் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சபிள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின். நீங்கள் வந்து லாங் எடுத்துகிட்டு போகணுன்னா ரொம்ப தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பேக்கில் மோனோசாக் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள். ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக், அதே வந்து WP தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 43 mm ஃபோக் இது. ஸோ டியூக் 390 வரைக்கும் இதே 43 mm தான். உங்களுக்கு வந்து இந்த ரைடிங் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ பைக் வந்து ஸ்டேபிள். டாப் ஸ்பீட்லேயுமே வந்து நீங்கள் எவ்வளோ ஹை ஸ்பீடு போனீங்கன்னாலும் பைக் ஸ்டேபிளாக இருக்கும். பட் இதோட வெயிட் கம்மி அப்படிங்கிறதுனால என்ன ஃபீல் ஆகுனா காற்றுல வந்து வண்டி தள்ளுற மாதிரி ஃபீல் ஆகும் ஹை ஸ்பீட் போகும்போது. அது நான் வந்து நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் நோட், ஸோ பர்சனலாக வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் கூட்டத்தில் டியூக் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிக் எக்ஸாஸ்ட் நோட். ஐ லவ் திஸ் எக்ஸாஸ்ட் நோட். நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் பேக்கில் 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர், ரேடியல் டயர், ரெவ்சி டயர். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரெவ்சி எம்ஆர்எஃப் டயர் தான். க்ரிப் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து வெட் சர்ஃபேஸ் வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் நல்ல ஒரு டயராக போட்டுக்கோங்க. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு ஓவராலாக ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான். அண்ட் தென் இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி கொடுத்துருக்காங்க, பேக் லைட்டும் எல்இடி. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான வண்டி. அண்ட் ரோடு ப்ரெசன்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பைக் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் வேணும் இந்த பைக் பிடிக்கிறதுக்குன்னு, கரெக்டுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மிரர். ஸோ சைடு மிரர் வந்து இதனோட வேலையை கரெக்டாக பார்க்குது. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்னோடய ஷோல்டர் வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது, குட்டி தான். ஸோ நல்லாவே தெரியுது. அந்த ஹேண்டில் பார் செக்ஷனில் இங்கே வந்து லோ பீம், ஹை பீம், டர்ன் இண்டிகேட்டர், ஆர்என் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா டாப் நாச் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பட்டன், நீங்கள் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மேபி ஏதாவது ஃபியூச்சர் அப்டேட் வரலாம். அண்ட் என்ஜின் ஃபுல் ஸ்விட்ச். ஸோ இங்கே வந்து பாஸ். ஸோ இவ்வளோ தான் ஹேண்டில் பார் செக்ஷனில், இவ்வளோ தான். அந்த ஹேண்டில் பார் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பைக் வந்து ரொம்ப ஃப்ளிக்கபிள், பட்டு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரொம்ப கட்லாம் பண்ண முடியாது. ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து அதிகம் பாருங்கள், இவ்வளோ தான். ஓகேங்களா? இன்னும் வராது. ஸோ ஓகே, இதுவே போதும் வந்து நீங்கள். ஆனால் டிராஃபிக்கில் வந்து நீங்கள் கட் த்ரூ பண்ணுறதுக்கு ஓகே, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 லிட்டர் தான். ஆக்சுவலாக 10.2 லிட்டர்னு நினைக்கிறேன். பட் இதில் 9.5 லிட்டர் தான் வந்து உங்களுக்கு ஊற்ற முடியும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஃபில்அப் பண்ணி ஓட்ட முடியும். அண்ட் இந்த பைக்கில் இருக்க இந்த அண்டர் கவுல், ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா சேர் அடிக்காமல் உங்களுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த பைக்கில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சாசி அண்ட் ஃப்ரேம் தான். ஸோ இந்த ட்ரெலிஸ் ஃப்ரேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, தெரியுதுங்களா? உங்களுக்கு கீழே வந்து ஒரு எந்த போர்ஷனும் வராது, தாங்கி நிற்கிறதுக்கு தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்து வெயிட் இந்த இடத்துல இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா பில்லியன் கம்ஃபர்ட் இருக்காது. ஏன்னா குட்டி சீட்டு, அப்படியே உட்காந்தாலும் நம்ம மேலே சாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ஷோல்டரில் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்த வெயிட்டையும். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 25 to 30. ஸோ நீங்கள் ரொம்ப அழுத்தி ஓட்டினீங்க அப்படின்னா 25 கிடைக்கும். அண்ட் ஓரளவுக்கு நீங்கள் எக்கனாமிக்கலாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30 கிலோமீட்டர் கிடைக்கும். இது வந்து ப்ரூவன். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜண்ட் பைக், ரொம்ப நாளாக இருக்குது மார்க்கெட்டில். யார்கிட்ட கேட்டிங்கன்னா டியூக் 200 பற்றி சொல்லுவாங்க. இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பைக்கை வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக இந்த ரிவ்யூ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயரிங்லாம் அங்கே பாருங்கள். இதில் கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் கரெக்டாக மோல்டடாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா மிஷின். ஸோ இதில் வந்து ரொம்ப பெருசாக அப்படி இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இதில் கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்டிங் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. நான் எதுவுமே ஃபால்ஸ் நியூட்ரல் ஃபீல் பண்ணல. பட் வந்து சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஷிஃப்டிங்கு. ஸோ டவுன் ஷிஃப்டிங், அதாவது ஃபஸ்ட்டு கியர் போடும்போது ரொம்ப சாஃப்டாக விழுது. அப்புறம் செகண்ட் கியர் மேலே போகும்போது நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. பட் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அண்ட் தேர்ட் கியர் ரொம்ப ஸ்மூத்தாக விழுது. பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆசம் பிரேக்கிங். ஸோ ஏபிஎஸ் வந்து செம்மையாக ஃபங்க்ஷன் ஆகுது. பிரேக்கிங்கில் வந்து எந்த தப்புமே சொல்ல முடியாது. அண்ட் பைக் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு. சி, இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபன் ஓரியன்ட் மிஷின். ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த இது இருக்காது, என்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. நீங்கள் எந்த ஆர்பிஎம்மில் க்ரூஸ் பண்ணிங்கனாலும் ஒரே மாதிரி அந்த டாப் கியரில் போகிறீங்களா அதே ஃபீலே இருக்கும். அந்த ஸ்மூத்னஸ். இப்போ நீங்கள் இன்கேஸ் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், பல்சர் 220, பல்சர் 180. ஸோ இந்த பைக்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா
ஃபஸ்ட் கியரில் ஒரு மாதிரியான ரிஃபைன்மெண்ட் இருக்கும், செகண்ட் கியரில் ஒரு மாதிரியான ரிஃபைன்மெண்ட் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா டாப் கியரில் ஒரு மாதிரியான ரிஃபைன்மெண்ட் இருக்கும். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இதில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் கியர்லேருந்து டாப் கியர் வரைக்கும் ஒரே மாதிரியான ரிஃபைன்மெண்ட் மெயின்டைன் ஆகும். அதுதான் டீகோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரியான சேம் ஃபீல், ஓரளவுக்கு சேம் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து NS200 அப்புறம் வந்து RS200லையும் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இதே கான்ஃபிகரேஷன் தான் அங்கேயும் இருக்குது. ஸோ இதன் வழி வந்த ஸ்பெக் தான் அது. அண்ட் கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கை பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பைக் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன், அப்புறம் வந்து அட்வான்டேஜஸ் ஃபீல் பண்ணுறத வந்து நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.